பிடிச்சிருக்கு, அதனால அதுக்கு லதா மங்கேஷ்கர். அவங்க ஒரு சேவல் வளர்த்தாங்க, அந்த சேவலுக்கு பெஞ்சமின் அப்படின்னு பேர் வச்சாங்க. நூற்றுக்கணக்கான தெருநாய்களை ஆலிஸ் வளர்த்தாங்க. அந்த தெருநாய்கள் குட்டி போடும்போது அந்த குட்டிகளுடைய டேட் ஆஃப் பர்த் எழுதி வச்சு ஒவ்வொரு வருஷமும் நாய்களுக்கான பிறந்த நாளை ஆலிஸ் பண்றாங்க. அந்த நாய்களை எல்லாத்துக்கும் தம் பெற்றோர்களுடைய தன்னுடைய உறவினருடைய பேரை வச்சிருந்தாங்க. ஏமாந்து வச்சிருக்கீங்கன்னு கேட்டா, இல்ல அவங்க எல்லாம் என் கூட இருக்கிற மாதிரி இருக்குது, அதுக்காக நான் வச்சிருந்தேன். ஆலிஸ் எப்பொழுது தண்ணீர் குடித்தாலும் பக்கத்தில் இருக்கிற ஒரு செடிக்கு 2 மிடல் மீத்து ஊத்தாம போக மாட்டாங்க. 2 மிடல் தண்ணீர் மீத்து ஊத்தாம ஆலிஸ் ஒரு நாள் தண்ணி குடிச்சு முடிச்சது. ஆலிஸ் 5 ஃப்ராக் தான் வச்சிருக்காங்க. 5 ஃப்ராக் தான் மாத்தி மாத்தி போட்டுப்பாங்க. ஆலிஸோட வீட்டுல டிவி கிடையாது, ஆலிஸ் போன் கிடையாது, ஆலிஸ் வீட்டுல ஏசி கிடையாது, ஆலிஸ் வீட்டுல ஃபேன் கிடையாது, ஆலிஸ் வீட்டுல ஒழுங்கான லைட் கிடையாது. எதுவுமே இல்லாமல் இந்த மண்ணில் இருக்க வேண்டியவர்கள் வாழ்கிற வாழ்க்கையை ஆலிஸ் வாழ்ந்து கொண்டு ஆலிஸ் வாழ்கிற வாழ்க்கையை இந்த மண்ணில் இருப்பவர்களுக்கு கொடுத்தார்கள். அறிவினால் ஆகுவது உண்டோ, பிறவின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை என்பது ஆலிஸ், ஐடாஸ்கடர், அம்பேத்கர் என்கிற உயிர் சாட்சிகள் நமக்கு சொல்லுகின்றன. இந்த வரலாறுகளை படிப்பதற்கு புத்தகங்கள் தான் ஒரே வாய்ப்பு நண்பர்களே. மீண்டும் அதை நான் சொல்லுகிறேன், இந்த உலகத்தில் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல பரிசை வாங்கி தர முடியும் என்றால் புத்தகத்தை தவிர ஒரு உயர்ந்த பரிசை நீங்கள் வாங்கி தர முடியாது. இந்த உலகத்தில் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் நல்ல பரிசை வாங்கி தர வேண்டும் என்று சொன்னால் புத்தகம், மாணவர்களுக்கு வாங்கி தர வேண்டும் என்று சொன்னால் புத்தகம், உங்களுக்கு நீங்கள் ஒரு நல்ல பரிசை வாங்கிக் கொள்ள முடியும் என்றால் புத்தகத்தை தவிர வேறு விலை உயர்ந்த பொருளை நீங்கள் வாங்கவே முடியாது என்கிற செய்தியை நீங்கள் இருத்திக் கொண்டு போங்கள். அடுத்த புத்தக கண்காட்சி வருகின்ற பொழுது இந்த காலி நாற்காலிகள் என்பது இல்லாமல் போவது போல ஒரு விழிப்புணர்வு நமக்கு வர வேண்டும். இதற்காகத்தான் மாவட்ட நிர்வாகமும், இதற்காகத்தான் இந்த தமிழ்நாடு அரசும் இவ்வளவு பெரிய வேலையை சொல்கிறது. குறைந்தபட்சம் உங்கள் மண்ணில் உங்களுடைய வாழ்க்கையை எழுதுகிற எழுத்தாளர்களை, நீங்கள் வாழ்கிற இந்த வாழ்க்கை காரணமான மனிதர்களை தெரிந்து கொள்வதற்கான வரலாறுகளை தேடுங்கள். ஆசிரியர்கள் அதற்கு வழிவிடுங்கள், பெற்றோர்கள் அதற்கான வேலையை செய்யுங்கள், மாவட்ட நிர்வாகம் அதற்கான காரியங்களை செய்யும். மீண்டும் ஒருமுறை மாவட்ட நிர்வாகத்திற்கும், நான் இங்கே வருவதற்கு முழு முதல் காரணமான மாவட்ட ஆட்சியருக்கும், இது காரணமாக இருந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை உரித்தாக்கி ஆலிஸுக்கும், ஐடாஸ்கடருக்கும், அம்பேத்கருக்கும் புகழ் வணக்கத்தை செலுத்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.